ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. சரி, இன்றைக்கி சண்டே வேறையா ஏதாவது பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா ஊருக்கு வேறு கிளம்பிட்டாங்க. அதனால் நம்ம வீட்டில் இருந்தால் ஜாலியாக ஏதாவது பண்ணி சாப்பிட்லாம், எதுனாலும் வாங்கி சாப்பிட்லாம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஐடியா. மார்னிங் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி அரைச்சிருந்தாங்க. அதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா தோசை. தோசைக்கு காம்பினேஷனாக தான் கொத்தமல்லி சட்னி மாற்றி சொல்லிவிட்டேன். மாவெல்லாம் பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சாச்சு. அப்படியே நானும் பார்த்திங்கன்னா செம்ம பசியாக இருந்துச்சுங்க. அதனால் எனக்கும் என்னோடய தம்பிக்கும் பார்த்திங்கன்னா தோசையை ஊற்றி மார்னிங் டிஃபனை முடிச்சாச்சு. உண்மையாகவே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. தோசைக்கு பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி சட்னி இருக்குது பார்த்திங்களா, செம்மையாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இருந்து கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு காயை ஃபுல்லும் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான் பிரியாணி கிரேவிங் வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பிரியாணியே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. சரின்ட்டு போடுறா பிரியாணி அப்படின்ட்டு தேவையானதை தான் நான் கட் பண்ணிகிட்ருந்தேன். இது பார்த்திங்கன்னா என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவுக்கு பேசிகிட்டு இருந்தேன். பட் இதுவும் காம்பினேஷன் தான், ரெண்டுமே ஒரே நாளில் எடுத்தது தான். அதனால் அது தனியாக போட்டிருந்தேன். நேற்று வீடியோ போட்டிருந்துருப்பேன் அந்த சிக்கன் பண்ணதை. அதில் பார்த்திங்கன்னா மிச்சம் இது அதனால் நான் தேவையானது எல்லாத்தையுமே ஒன்று போல் தான் வெட்டிகிட்டு இருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே பக்காவாக எடுத்து வச்சாச்சு. எப்பயும் போல் நம்ம பிரியாணிக்கு என்னென்ன வெட்டுவோமோ அந்த இது ஃபுல்லாக தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க உண்மையாகவே சாப்பிட்டு, கிட்டத்தட்ட ரொம்ப நாளே ஆயிடுச்சு. இந்த மார்கழி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எதுவும் நான்வெஜ் எடுக்க மாட்டேங்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கே ஓகேன்னு சொன்னது நம்ம விட்டுருவோமா என்ன அப்படின்ட்டு களத்தில் இறங்கியாச்சு. அவ்வளோதான், நமக்கு சொன்னால் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டு. சொல்லவுமே போய் உடனே எடுத்துகிட்டு வந்துட்டோம் சிக்கனை. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா எங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி பிடிச்ச ஐட்டமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இஞ்சி, வெள்ளைப்பூடு, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தான்னு தெரில. பட் எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா ஈரல்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா என்னோடய அதிர்ஷ்டமாக என்னன்னு தெரில, ஈரல் பார்த்திங்கன்னா நிறையாவே இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லியெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, அதுக்கடுத்து தயிர்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கடுத்து தயிர் வெங்காயத்துக்கு பார்த்திங்கன்னா தனியாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் சிக்கன் பார்த்திங்கன்னா 3 பாகமாக பிரித்து வச்சாச்சு. பொரியலுக்கு, கூட்டுக்கு, அப்புறம் பிரியாணிக்கு இந்த 3 பாகமாக பிரித்து வச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அரிசியும் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஊறினா தான் நல்லாயிருக்கும் பிரியாணி பண்ணும்போது. அதனால் 2 பக்கம் பார்த்திங்கன்னா மாற்றி பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா எங்கள் மம்மி ஊருக்கு போயிட்டாங்க இல்லையா, அதனால் நான் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்காக பார்த்திங்கன்னா பொறுப்பாக 2 பக்கமும் மாற்றி பண்ணிகிட்ருந்தேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் கூட்டு மாதிரி வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணி போட்டுட்ருந்தேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பிக்கு தான் பண்ணிகிட்ருந்தேன். நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த இது பண்ணுவோம் உப்பு கறி மாதிரி. பட் இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு இதை பார்த்திங்கன்னா உட்காந்து பண்ணிகிட்ருந்தோம். வெங்காயத்தெல்லாம் ஒரு பக்கம் வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக தேவையானது எல்லாத்தையுமே போட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்கிட்டும் பிரியாணிக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. மாற்றி கிண்டிகிட்டு இருந்தேங்க. இதுவே எனக்கு டயர்டாகி போச்சு. பரவாயில்ல அப்படின்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா போட்டாச்சு. போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வச்சோம்னா இது பாட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டும் அப்படியே வெந்துட்டும் இருக்கும். அதனால தான் நான் இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். தண்ணி ஊற்றிட்டு விட்டாலே அதுவே கொஞ்சம் வெந்துடும், நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் கிண்டிகிட்டு இருந்தேன். இதில் என்னென்ன ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் போட்டுட்டு மஞ்சள் பொடியும் போட்டு நம்ம கிளறி விட்டுறணும். கிளறி விட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அது வாடி கொதிச்சுட்டே இருக்கும். அப்படியே வேகவும் செஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கும். அந்த மாதிரி தான் நான் இப்போ உட்காந்து பண்ணிகிட்ருந்தேன். மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். நான் கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்தாலும் அந்த இது அப்படியே பார்த்திங்கன்னா வெந்த மாதிரியே லைட்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். நான் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டு கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போடணும். ஏன்னா கலர் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப தூக்கலாக தெரியும். ஏன்னா நம்ம லைட்டாக மஞ்சள் பொடி போட்டாலே போதுமானது தான். நான் கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். போட்டு அதை ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருங்க. அது வாடி கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா அது கொதிச்சிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா பிரியாணி ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டேன். இதுதான் நான் பண்ண பிரியாணி, பார்த்துக்கோங்க இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடியானது. ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனல் டச்சாக பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெய், அதுக்கடுத்து கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு அதே ஒரு பக்கம் வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை தான்
ரெடி பண்ணியிருந்தேன். இது நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா பார்த்துக்கோங்களேன். அதில் கொஞ்சோண்டு பெப்பர் பொடியை தூவி விட்டு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் க்ரீன் கலரில் வரலைனாலும் நான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சிக்கன் பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் சிக்கன் கூட்டு இருக்குது பார்த்திங்களா, நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன சாப்பிட்றது தான் வேலை அப்படின்ட்டு களத்துலேயும் இறங்கியாச்சுங்க. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பக்காவாக எடுத்து தட்டில் போட்டு வந்தாச்சு. ரைத்தா மறந்துட்டோம் இல்லையா, அதையும் பார்த்திங்கன்னா வச்சாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா மனசார உட்காந்து சாப்பிடும்போது அதோடய சுகமே இருக்கே, அட சூப்பராக இருக்குங்க. சீரியஸாக அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம உட்காந்து சாப்பிடும்போது. அந்த மாதிரி தான் நானும் பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் பிரியாணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நான் அமைதியாக பொறுமையாக சாப்பிடுவேங்க, ருசித்து சாப்பிடுவேன். அதுக்கடுத்து இது முடிஞ்சதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்த கிளிப்ஸு. மறுநாள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு நம்ம பார்க்கலாமா. மறுநாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சுங்க, கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. மார்னிங்கே பார்த்திங்கன்னா ஏதாவது ஜூஸ் குடிப்போம். அதில்னால பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, ஜூஸ் போடவே இல்லை. அதனால் இன்றைக்காவது போட்டுடலாம் அப்படின்ட்டு என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா பொறுப்பாக மாதுளம்பழத்தை உரிச்சிட்டு இருந்தான். நானும் பார்த்திங்கன்னா பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சோண்டு தடான்னா கூட தரமாட்டேன்ட்டான். ஜூஸுக்காக தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி போ நீ ஏன் வச்சுக்கோடா அப்படின்ட்டு நான் அவன் அசர டயத்தில் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு தாங்க இருந்தேன். நான் 2-3 இருந்துச்சு, அதை ஃபுல்லாக காலி பண்ணி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நாங்களும் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. அது ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த வடகம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதுக்கு தான் ரெடி பண்ணி எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா காய வச்சுட்ருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு சாப்பாடும் ரெடி பண்ணிட்டாங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரசம் தான் வைக்க போகிறாங்க. நேற்று பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி ரசத்தை வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜூஸும் வந்துருச்சு. நான் பார்த்திங்கன்னா உட்காந்து பொறுமையாக ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன். மனசுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஜூஸை நல்லா மனசார குடிச்சிக்கிட்டு இருந்தேன். நானும் வேடிக்கை பார்த்துக்கொண்டே குடிச்சிக்கிட்டு இருந்தேன். வெயிலும் பார்த்திங்கன்னா நல்லா தாங்க அடிச்சிச்சு. அந்தளவுக்கு அடிச்சிச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது, கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் அடிச்சிச்சு. இது இன்றைக்கி எடுத்ததோட கிளிப்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு. என்னென்னு நம்ம பார்த்துடலாமா. சுட பார்த்திங்கன்னா சாதம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுட ரசமும் வச்சுருந்தாங்க. ரசம் பார்த்திங்கன்னா ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா ரசம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் டம்ளர்லேயே ஊற்றி குடிப்பேன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரசத்துக்கு காம்பினேஷனாக செம்மையாக இருக்குங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல் வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இது எல்லாம் தான் இன்றைக்கி நமக்கு ஸ்பெஷல். ஆனால் நான் இதெல்லாம் தவிர என்ன சாப்பிட்டேன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் சப்பாத்தி இருந்துச்சுங்க. நேற்று பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சப்பாத்தி வச்சுருந்தாங்க. சரி நேற்று சாப்பிட்டு முடிச்சது மீதி இருக்கும் இல்லையா, அதனால் காலையில் ஏதாவது பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சில்லி சப்பாத்தி தான் பண்ணோம். இதோட ரெசிபி வந்து நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக போடுறேன். அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாப்பிட்ட மாயமாக தான் போச்சு. இந்த டேயும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.